நம்ம 8வது நாள்ல இருக்கோம். 8த் டேல நம்ம பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். குறிப்பா 8த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்க்கிறது சவுண்டுங்கிற இந்த டாபிக்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல வந்து சவுண்ட் பொறுத்தளவுல இங்கிருந்து நிச்சயமா 2, 3 கேள்விகள் வந்து வர்றதுக்கு ரொம்பவே நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப அதுக்கு முன்னாடி சவுண்ட் பத்தி இந்த லெசனோட ஒரு சம்மரி, இதோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு, அப்புறம் நம்ம கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சவுண்டுன்னு எடுத்தனால சவுண்டை பத்தி என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், இந்த ஒலி வந்து எப்படி உற்பத்தி ஆகுது, அப்புறம் ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட், எப்படி வந்து ஒலி பரவுது, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட், அந்த ஒலியோட பண்புகள் என்ன, அப்புறம் நேச்சர் ஆஃப் அந்த சவுண்ட், அந்த ஒலியோட வந்து இயற்கையான அந்த தன்மைகள் என்னென்ன, அப்புறம் மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங், நம்ம வந்து ஒலியை வந்து நம்ம கேட்டு நம்ம வந்து அதை அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, அப்ப அதோட மெக்கானிசம் எப்படி வருது, நம்ம காது வந்து ஹியூமன் இயர் வந்து எப்படி நம்ம படைக்கப்பட்டிருக்குது, அப்புறம் ஃபைனலா பார்க்கும்போது எல்லாமே சவுண்ட் வரும்போது இதுவும் ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ல வந்துரும். இப்போ நாய்ஸ் பொல்யூஷன்ங்கிற இந்த ஏறக்குறைய ஒரு 6 டாபிக்ல நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ ஒன் பை ஒன்னா லெட் அஸ் சீ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். இப்போ அறிமுகத்துல நீங்க பார்க்கும்போது இதுல என்னென்ன ஒலிகள் வந்து நீங்க கேட்குறீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஹியூஜ் ஒலின்னா ரொம்ப அதிகப்படியான ஒலி பொறுத்து தண்டரிங் ஆஃப் கிளவுட்ஸ், அப்புறம் வந்து சிர்பிங் ஆஃப் பேர்ட்ஸ், இந்த பறவைகளோட அந்த கீச்சுக்குரு ஒலி, அப்புறம் பூனையோட இந்த மியூவோட இந்த மியூவிங் ஆஃப் கேட்ஸ், அப்புறம் ரஸ்டிங் ஆஃப் லீவ்ஸ், அப்புறம் அதே மாரி நம்ம நல்ல அருமையான இசைகள், இதெல்லாம் வந்து நம்ம ஒலியில வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். சரி, இவ்ளோ இருக்குதுல்ல, இது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இதுதான் மெயின் பாயிண்ட். அது சவுண்ட் எனேபிள்ஸ் அஸ் டூ கம்யூனிகேட் வித் ஈச் அதர். எதுக்காக நம்ம ஒலிய பயன்படுத்துறோம்? ஆதி காலத்துல வந்து இந்த லாங்குவேஜ்ல பாஷையில தெரியாத மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஒலிய வச்சு தான் அவனுடைய என்னென்ன சிக்னல் குடுக்கணும்னு அத கண்டுபிடிச்சாங்க. அதேபோல அனிமல்ஸுமே அது வந்து பாஷை இல்லனாலும், அதுக்கு வேண்டிய ஒரு லாங்குவேஜ் இல்லனாலும் கூட, அதோட அந்த ஒலிய வச்சு மத்தரோட அதோட பார்ட்னர் ஆகட்டும், இல்ல அதோட எனிமீஸ் ஆகட்டும், இல்ல அதோட அந்த அம்மாங்க, குட்டிங்க என்ன ஆனாலும் அந்த ஒலிய வச்சே கண்டுபிடிச்சர்றாங்க. இப்ப இந்த ஒலிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஒலி வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா, சவுண்ட் இஸ் புரொடியூஸ்ட் வென் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டூ வைப்ரேட். இது ஒண்ணுமே இல்ல. நம்ம ஏற்கனவே நம்ம ஈட்டு பாடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு ஈட்டு வந்து எப்படி வந்து அடுத்த இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுல இருக்கிற ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷன்ல வந்து உள்ள இருக்கிற ஆட்டம் வந்து அடுத்த ஆட்டம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில ஃபைனலா நம்ம ஹீட் அப் பண்ணோம் இல்லையா? அதே கான்செப்ட் இங்க. இந்த ஒலி வந்து எதுல படுதுன்னா, இதுவும் வந்து வைப்ரேட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் டூ பி வைப்ரேட். அது வந்து நம்ம ஒரு அதிர்வுகள் உள்ளாக்கப்படும் போது அங்க வந்து ஒலி ஏற்படுது. இந்த வைப்ரேஷன் மீன்ஸ் என்ன? கைண்ட் ஆஃப் ரேபிட் அண்ட் ஃப்ரம் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள். இது வந்து என்னன்னா, நம்ம உள்ள இருக்கிற அந்த பார்ட்டிகிள்ஸ், அதான் எலக்ட்ரான், நியூட்டன் சொல்லலாம். ஆட்டம், மாலிக்யூல்ஸ் இதோட அதோட வைப்ரேஷன் தான் இங்க வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஒலிய வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது, என்ன மாரி விஷயம் போகும் நீங்க பாருங்க. இப்ப சப்ஸ்டன்ஸ் வித் சவுண்ட் வந்து மீடியம். இங்க வந்து மீடியம் என்ன அப்படின்னா, இங்க மீடியம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வந்து ஊடகம்னு சொல்லலாம். அது வந்து என்ன, ஒரு ஒலி பரவுவதற்கு ஊடகம் வேணும் இல்லையா? என்ன ஆனாலும் ஒரு இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க. அது வந்து இந்த என்ன அந்த அந்த நான் பேசுற அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ஒரு எலக்ட்ரானிக் இத மாத்தி, அங்கிருந்து வந்து சவுண்ட் வேவ்ஸ கன்வெர்ட் பண்ணி, உங்களுடைய காதுல வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாரி எல்லாமே இந்த மீடியா வந்து கண்டிப்பா நமக்கு இங்க நம்ம நிச்சயமா இந்த மீடியம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு படுது. இப்ப இந்த மீடியம் இல்லாம நம்மளால எந்த இதையும் நம்மளால பார்க்க முடியாது. அப்ப இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர். நீங்க நோட் பண்ணிருங்க. அப்புறம் சவுண்ட் மூவ்ஸ் த்ரூ எ மீடியம் இல்லையா? ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் டூ த லிசனர். எங்க வந்து ஜெனரேஷன் எங்க உற்பத்தி ஆகுது? லிசனர் யார் கேட்கறாங்க? எங்க முடியுது? இத நீங்க வச்சிருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ட்ரேல வந்து எம்ப்டி மேட்ச் பாக்ஸ்ல வந்து நீங்க இந்த மாரி வந்து இந்த ரப்பர் ஸ்ட்ரிங் வந்து இந்த ரப்பர் பேண்ட் இங்க வச்சிரணும். இத வந்து நீங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல வந்து நீங்க அப்படியே டச் பண்ணும் இதுல நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்ப இந்த சவுண்ட் வந்து என்னன்னா, இது எல்லாமே அதோட அந்த வைப்ரேஷன் தான் இங்க வந்து இங்க சவுண்டுக்கு இங்க வருது. அடுத்தது வந்து இந்த பிளக்கிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். இந்த இந்த மாரி ஸ்டிக் வச்சுட்டு ரப்பர் பேண்ட் வந்து நீங்க வந்து பிளக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஹம்மிங் சவுண்ட் வந்து அங்கே நி 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 நிச்சயமா வரும். இது வந்து நீங்க ரப்பர் பேண்ட் பார்க்கலாம். அப்ப இது என்ன ஆகும்னா, ரப்பர் பேண்ட் ஸ்டாப் வைப்ரேட்டிங். வைப்ரேட் ஆகும்போது ஒலி வந்து அங்க வராது. ஆனா எவ்வளவு அந்த அளவுக்கு வைப்ரேட்டிங் இருக்குதோ, வைப்ரேஷன் இருக்குதோ அந்த அளவு வருது. இதுக்கு வந்து என்ன, வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள்ஸ் வந்து அங்கே வந்துட்டு இருக்கும். இப்ப ஆக்டிவிட்டி 2ல பாருங்க. இவரு என்ன சின்ன ஒரு பையன் என்ன பண்றாரு பாருங்க. இத மாரி எடுத்துட்டாரு. ஒரு குக்கர் வந்து எடுத்துட்டாரு. இத வந்து வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டிக்ல வந்து மாட்டி என்ன பண்றாரு, இந்த கன்வெர்ட்டர் பிளேஸ் வந்து எடுத்து என்ன பண்ணுவாரு, இந்த சவுண்ட் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது திஸ் ஆக்டிவிட்டி ஷோஸ் தட் வைப்ரேட்டிங் பான் புரொடியூசஸ் சவுண்ட். அப்ப வைப்ரேஷன் என்ன ஆகுது? இது வைப்ரேஷன் கேன் பில்ட் பை டச்சிங் த பேன். இது எப்படி நாம் உணரலாம் அப்படின்னா, நம்ம ஒரு தடவ அடிச்சுட்டு, நம்மளுடைய அந்த பேன் அந்த இது மேல அந்த குக்கர் மேல கையில வச்சுக்கும்போது என்னாகும்? உங்களுடைய விரலும் என்னாகும்? வைப்ரேட் ஆகும். அப்ப அத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாரி இங்க நீங்க வந்து ஒரு பிளேட் எடுங்க. பிளேட்ல வந்து தண்ணீய ஊத்துங்க. தண்ணி ஊத்திட்டு நீங்க ஸ்பூன்ல வந்து நீங்க அப்படியே டச் பண்ணும்போது என்னாகும்? அந்த தண்ணி வந்து அதிருது இல்லையா?
அப்ப இது வந்து வைப்ரேட்டிங்ல இதுவும் நமக்கு என்ன தெரியும்? இது வந்து இந்த மாரி ஒரு வைப்ரேட்டிங்ல வந்து ஆகுது நமக்கு தெரியும். சரி இப்போ இந்த ஒலி வந்து எப்படி பரவுதுன்னு பாருங்க. எப்படி பரவுதுன்னா, இப்ப வென் யூ கால் யுவர் ஃபிரெண்ட் ஒரு நண்பன் நீங்க அழைக்கிறீங்க. தூரத்திலிருந்து நீங்க கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப வந்து யுவர் ஃபிரெண்ட் வந்து என்னாரு ஏபிள் டூ ஹியர் யுவர் வாய்ஸ். கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்க முடியாது. ஏன்னா ரொம்ப தூரத்தில நீங்க இருக்கிறீங்க. அப்ப அது என்ன பண்ணும்னா, இஸ் ஏபிள் டூ ஹியர் பிக்காஸ் யுவர் சவுண்ட் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டூ அனதர் போகுது. இது வந்து கொஞ்சம் பக்கத்திலிருந்து கேட்க முடியும். இதே தூரத்திலிருந்து நம்ம கேட்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, ஏர்லியர் சவுண்ட் இஸ் ஃபார்ம் எனர்ஜி. இட் நீட்ஸ் எ மீடியம் டூ டிராவல். இப்ப நம்ம ஆரம்பத்தில ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஹீட்ங்கிறது என்னன்னு பார்த்தோம். அதுவும் இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்தோம். இது வந்து என்னன்னா, இது வந்து எலக்ட்ரிசிட்டிலும் அது ஒரு எனர்ஜி பார்த்தோம். இந்த சவுண்டும் என்னன்னா, இதுவும் இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பார்க்கிறோம். இப்ப இந்த மீடியம் வந்து தேவைங்கிறதுக்கு இந்த சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நீங்க பார்க்கலாம். அது பெல் ஜாரிங் உள்ள வச்சுக்கணும். உள்ள வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கணும். மொபைல் ஃபோன் வச்சுட்டு நம்ம இங்க வந்து ஃபோன் வந்து நம்ம ரிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பெல் ஜார் யூசிங் த வேக்யூம் பம்பர் இது வந்து என்ன ஆகும்? வொர்க் அவுட் ஆகும். அப்ப இது கான்செப்ட் வொர்க் பண்ணும்போது இந்த சவுண்ட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் பிகம் ஃபீப்ளர் அண்ட் ஃபைனலி வெரி ஃபைண்ட். அது அடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கிருந்து வர்ற அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகும்? இங்கிருந்து வர்ற அந்த சவுண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு அதோட ம ரொம்ப கம்மியாயிட்டே வரும். ஏன் அப்டின்னா, உள்ள வந்து மீடியா இல்ல. உள்ள வந்து காத்து வந்து இல்லாதனால, நமக்கு வந்து சவுண்ட் வந்து கேட்க முடியாது. ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க. இட்ஸ் கிளியர் என்னன்னா, இப்போ மீடியம் இதே மாரி வந்து என்னென்ன மீடியம் இருக்குன்னா, காற்று இருக்குது. அப்போ சாலிட் இருக்குது. அப்புறம் வந்து வாட்டர் இருக்குது. இதுல எது வந்து ரொம்ப எந்த மீடியாவுல சவுண்ட் வந்து வேகமாக பரவும், அதிகமா கேட்கும் அப்படின்னு இது வந்து நிச்சயமா கொஸ்டின் கேட்பாங்க. அது எந்த மீடியாவுல இந்த சவுண்ட் வந்து ரொம்ப வேகமா பரவும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பெரிமென்ட் இருக்குது. இது இப்ப அது வந்து என்னங்கிறது ஆன்சர் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்போ ஆரம்பத்தில பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் என்ன பண்ணாரு 1877ல ஃபோனோகிராஃப்னு கண்டுபிடிச்சாரு. இது என்னன்னா, இந்த சவுண்ட் வந்து ரெக்கார்டர் வந்து நம்ம சவுண்ட் பண்ணி குடுக்குற இந்த ஃபோனோகிராஃப் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டிலயும் இதுல தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நான் சொன்ன அந்த கொஸ்டின் ஆன்சர் இங்க தான் இருக்கும். அதாவது என்ன 2 கல் எடுத்துருங்க. 2 ஸ்டோன்ஸ் எடுத்துருங்க. மேல அது அந்த நிலத்துல வந்து நீங்க கல்ல வந்து அடிச்சு பாருங்க. எப்படி சவுண்ட் கேட்குது பாருங்க. அதே அந்த 2 கல்ல தண்ணிக்கு அடியில இந்த அண்டர் வாட்டர் தண்ணிக்கு அடியில வந்து நீங்க வச்சுட்டு நீங்க அந்த கல்லு 2யும் வந்து உரசினங்க தட்டி பாருங்க. அப்ப எதுல வந்து அதிகமா கேட்குது? மேல இருக்கும்போது ஒலி சவுண்டா கேட்டுச்சா? இல்ல தண்ணிக்குள்ள இருக்கும்போது கீழ கேட்டுச்சான்னா, நிச்சயமா தண்ணிக்குள்ள வந்து நீங்க அடிக்கும்போது நமக்கு அந்த அளவு சவுண்ட் கேட்கல. அதே மேல அடிக்கும்போது கேட்டுச்சு. கீழ இருக்கும்போது வாட்டர்ல இருக்குது. மேல வந்து சாலிட் போயிருக்குது. அப்ப என்னன்னா, நம்மளுடைய இந்த மீடியா வந்து எதுல எதுல வந்து ஜாஸ்தியா ஒலி பரவுது அப்படின்னா, இந்த திடப்பொருள்ல நம்ம வந்து மீடியாவா இருக்கும்போது அதிகமா ஒலி பரவுது. திரவ பொருள்ல வந்து அந்த அளவுக்கு வந்து அதை விட கம்மியா தான் நமக்கு வந்து ஒலி வந்து பரவுது. அப்ப சரி இப்போ இதெல்லாம் பரவுது சார். அப்ப இதோட ஸ்பீட் என்ன? இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தோம், வெலாசிட்டிக்கு ஸ்பீட் பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இப்ப ஒலிக்கும் கூட என்ன ஒரு அளவு இருக்குது, ஸ்பீட் இருக்குது, யூனிட் இருக்குது. எப்படி நம்ம மெஷர் பண்ணுங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ங்கிறது எங்க வரும்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை சவுண்ட் இன் 1 செகண்ட். அதே இது இப்ப நம்ம வந்து இங்க இந்த டிஸ்டன்ஸ்ல பண்ணோம் இல்லையா? வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது, அதுதான் இந்த டிஸ்டன்ஸ் பை டைம் தூரம் இது அதே மாரி இதுவும் அதுதான் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை சவுண்ட் இன் 1 செகண்ட். 1 செகண்ட்ல அந்த ஒலியோட வேகம் வந்து எவ்வளோ போகுதோ, அதுதான் அந்த ஒலியோட அந்த 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 ஒலியோட வேகம் வச்சு நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணலாம். இது எப்படி டினோட் பண்றாங்கன்னா, ல பண்ணுவாங்க. இந்த விங்கிறது இந்த வில குடுக்கும்போது இது ஃபார்முலா என்ன? இது என்னன்னு படிக்கணும்னா, லேம்டான்னு படிக்கணும். இது வந்து என்னன்னு படிக்கணும்னா, அந்த லேம்டா அந்த சிக்னல் இருக்குதுயா, இது வந்து லேம்டான்னு படிக்கணும். இப்ப என்னங்கிறது ஃப்ரீக்வென்சி, லேம்டாங்கிறது அதோட வேவ் லென்த். ஏன்னா ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்குது. அது வேவ் லென்த் என்னங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். சரி இப்ப வேவ் லென்த்ங்கிறது என்ன அப்படின்னா, வேவ் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கன்சீவ்ட் பார்ட்டிகிள் விச் ஆர் இன் த சேம் பேஸ் ஆர் வைப்ரேஷன். அதாவது ஒரே விதத்துல ஒரே பொருள் வந்து இந்த வைப்ரேஷன் ஆகிட்டு அது அதிர்வுல இருக்கும்போது, ஒரு பொருளுக்கும் அடுத்த பொருளுக்கும் அந்த நடுவுல இருக்கிற தூரம். இதுதான் என்ன வேவ் லென்த் அலைநீளம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி குடுப்பாரு? இது வந்து கிரேக் லெட்டர் லேம்டா. இப்ப லேம்டா வந்து குடுப்பாங்க. இந்த லேம்டா வந்து குறியீடு குடுத்துட்டு, லேம்டா டிஸ்கிரைப்ஸ் இது வந்து எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கீழ இருந்து குடுப்பாங்க. அலைநீளம், தூரம், நீளம், அதே நீளத்துக்கு வந்து ஒரு அலகு, ஓம் ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. அப்ப வந்து நீங்க வந்து கரெக்ட்டா லேம்டாங்கிறதுக்கு என்ன வரும்? அலைநீளம். இது வந்து வேவ் லென்த்த வந்து குறிக்கிறது. இத நீங்க நோட் பண்ணிக்கங்க. சரி இப்ப அடுத்தது வந்து அதிர்வு இருக்குது இல்லையா? வைப்ரேஷன் போது நம்ம இங்க இப்போ ஃப்ரீக்வென்சி என்னன்னா, இது வந்து அதிர்வு என்னன்னு சொல்லலாம். இப்ப ஃப்ரீக்வென்சி என்னன்னா, ஃப்ரீக்வென்சி நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள். இப்ப வைப்ரேஷன்ங்கிறது அதிர்வு. ஃப்ரீக்வென்சினா எத்தனை முறை வந்து அதிர்வுது, எவ்வளோ கவுண்டிங் இருக்குது இல்லையா? அந்த அதிர்வுகளோட கவுண்டிங் தான் என்னது ஃப்ரீக்வென்சி. அப்ப இந்த மீடியாவுல இருந்து 1 செகண்ட்ல ஏறுது. அப்ப இது வந்து எதுல டினோட் பண்றாங்கன்னா, என்ன டினோட் பண்றாங்க? இதோட ஃப்ரீக்வென்சி வந்து என்ன இதுல ஹெர்ட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இதோட யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ். இதுல நிச்சயமா
ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம நடத்ததுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வரும். ஒண்ணா அலை நீளத்துக்கு என்ன, அலை நீளம் என்ன, வைப்ரேஷன் என்ன, ஒண்ணா வந்து அந்த இதுல அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் ஒலி வந்து இந்த திடப்பொருள்ல அதுவும் சாலிட் மீடியாவுல அதிகமாவோ, லிக்விட் மீடியாவுல எப்படி போகும்னு கேட்பாங்க. சரி இந்த ஃபார்முலா பார்ப்பாங்க. அது என்ன V = N லாம்ப்டா. இப்ப இத வச்சு நம்ம சின்ன ஒரு கணக்கே பார்த்துரலாம். இப்போ ஒரு ஒலி வந்து ஒரு 50 அதிர்வெண்ல ஃப்ரீக்வென்சி ஆஃப் 50 ஹெர்ட்ஸ் இது வந்து என்ன படிக்கணும்னா, ஹெச்இசட்ன்னு ஹெர்ட்ஸ்ன்னு படிக்கணும். HERTZ படிக்கணும். வேவ் லென்த் வந்து 10 மீட்டரு. அப்ப இதோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள் பாருங்க. இது வந்து NH இது இல்லையா? அப்ப இதுல இந்த ஃபார்முலா இங்க வந்துருங்க. V = N இல்லையா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? என்ன கேட்டிருக்கிறாங்க பாருங்க. N வந்து கேட்டிருக்கிறாங்க. இங்க வந்து V குடுத்துட்டாங்க. இது 2 V குடுத்துட்டாங்க. லாம்ப்டா குடுத்துட்டாங்க. இப்ப N வந்து கண்டுபிடி என்ன பண்ணணும்? இத வந்து N வந்து கண்டுபிடி. இந்த V வந்து இந்த ஆப்போசிட் சைடுல வந்துரும். அப்ப லாம்ப்டா இன்டு Vல வந்துரும் இல்லையா? அவ்வளவுதான். நீங்க மேத்ஸ்ல பண்ணீங்க இல்லையா? இந்த C = A இன்டு B அப்படின்னா, அப்ப A = என்ன? C இன்டு A. அதான் ஃபார்முலா தான். இப்ப N வந்து 50 ஹெர்ட்ஸ், லாம்ப்டா வந்து 10 மீட்டர். அப்ப V என்ன வரும்? N லாம்ப்டா வந்து 50 இன்டு மல்டிப்ளை பை 10. அப்ப 500 ms -1 மீட்டர் செகண்ட் -1. இது வந்து நீங்க இந்த மெஷர்மென்ட் யூனிட் பண்ணி பார்த்துருங்க. இப்ப ப்ராப்ளம் 2ல என்ன கேட்டிருக்கீங்க பாருங்க. இங்க வந்து என்ன கேட்டுருக்காங்க? ஸ்பீடு கேட்டுருக்காங்க. ஸ்பீடு என்ன வெலாசிட்டி V கேட்டுருக்காங்க. இது பாரு V. இங்க வந்து என்ன கேட்டுருக்காங்க பாருங்க. வேவ் லென்த் கேட்டுருக்காங்க. வேவ் லென்த்ங்கிறது லாம்ப்டா கேட்டுருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? N வந்து குடுத்துருக்காங்க. V குடுத்துருக்காங்க. அதே V = N லாம்ப்டா தான். இப்ப லாம்ப்டா கண்டுபிடிப்பது இங்கிருந்து மல்டிப்ளிகேஷன் இங்க வரும்போது, இந்த V வந்து என்னங்க அந்த சைடு போகும்போது இது வந்து டிவைட் பண்ணணும். இல்லையா? இந்த ஃபார்முலா தெரியுது இல்லையா? இத வந்து நீங்க நோட் பண்ணிருங்க. இந்த மாரினா இந்த சம் வந்து ஆன்ஸர் குடுப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் குடுப்பாங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப லாம்ப்டா வந்து V என்ன ஆக போகுது? 25 வந்து 5m இல்லையா? 5 இந்த 2 சம் வந்து நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்துருங்க. இப்ப நம்ம முக்கியமான கொஞ்சம் விஷயம் பார்க்கலாம். என்ன அப்டின்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மீடியம் த்ரூ விச் இட் டிராவல்ஸ் லைக் இதுல வந்து இதுலல்லாம் வச்சு அதோட ஸ்பீட் மாறுது. என்னன்னா, டெம்பரேச்சர் வச்சு அந்த ஒலியோட வேகம் மாறுது. பிரஷர் வச்சு மாறுது. ஹியூமிடிட்டின்னா நம்மளுடைய ஈரப்பதம். அந்த நம்மளுடைய அந்த கிளைமேட் கண்டிஷன்ல ஈரப்பதம் வச்சு மாறுது. இப்போ இதெல்லாம் மாறும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்க. இப்போ இப்போ ஒரு டெம்பரேச்சர் வச்சுங்க. நம்மளுடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் அதிகமாகும் போது, இதோட சவுண்ட் என்ன ஆகும்? இதோட சவுண்டின் இந்த நீளமும், சவுண்டோட வேகமும் அதிகம் ஆகும். இந்த ஸ்பீட வந்து அதிகமாகும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் ஏர் வந்து 331 மீட்டர் பெர் செகண்ட் -1 அப்படின்னா, 0 டிகிரி இருந்ததுன்னா, அதே வந்து 22 டிகிரி Cல என்னவா இருக்கும்? 344 இந்த மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அட் எ பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் வேரியஸ் மீடியமா லிஸ்டட். இது வந்து கண்டிப்பா இந்த பாக்ஸ்ல கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இது வந்து சாலிட்ல வந்து இதோட இந்த சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவு இருக்குது? லிக்விட்ல எவ்வளவு இருக்குது? கேஸஸ்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. சாலிட் வந்து சின்ன எக்ஸாம்பிள் என்ன குடுத்திருக்காங்க? அலுமினியம், ஸ்டீல், அயன். இது நல்லா ஒரு சவுண்ட் வந்து குடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஜெக்ட். சாலிட் வந்து அலுமினியம் வந்து பாரு 6420 மீட்டர் செகண்ட் -1. ஸ்டீல் வந்து 5960. அயன் வந்து 5950. லிக்விட் வந்து என்ன சீ வாட்டர். அது நம்ம கடல் தண்ணி இல்லையா? 1530. டிஸ்டில்டு வாட்டர் வந்து 1498. அதே மாரி கேஸஸ் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் வந்து 1284. ஆக்ஸிஜன் வந்து 316. இத வந்து நிச்சயமா நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த லெசன் பொறுத்தளவுல நிச்சயம் இங்கிருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இப்போ முக்கியமானது. இப்ப ஹியூமிடிட்டின்னு பார்க்க இல்லையா? இந்த ஈரப்பதம் இப்ப நான் படிச்சிருப்பேன் இல்லையா? அப்ப ஹியூமிடிட்டி என்ன அப்டின்னா, த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் என்னது? அதாவது ஈரப்பதம் தண்ணீல இருக்கிற அந்த வாட்டர் இந்த வேப்பர் நீராவின்னு சொல்லுவோம் இல்லையா? வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் த ஏர் இஸ் நோன் ஹியூமிடிட்டி. ஒண்ணுமே இல்ல. நம்ம இதுல இருக்கிற நம்ம இருக்க அந்த இந்த நீராவி இல்லையா? நீராவியோட அந்த நீர் தான் நம்மளுடைய ஹியூமிடிட்டி சொல்லுவோம். இட்ஸ் லெஸ் டூரிங் த வின்டர். வின்டர்ல வந்து கம்மியா இருக்கும். சம்மர்ல வந்து இது வந்து நீரை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா சம்மர்ல வந்து வெயில் காலத்துல வந்து நெறைய இதாகுது இல்லையா? அந்த அந்த எவாப்பரேஷன் அங்க வரும்போது இது வந்து ஜாஸ்தியா வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்கிரீஸ் ஹியூமிடிட்டி இல்லையா? ஏன் அப்படி ஆகுது? நம்மளுடைய சவுண்டோட வேகம் வந்து இந்த ஹியூமிடிட்டி கூட இன்கிரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸ். இதுல இந்த ஈரப்பதத்தில் வந்து ஈரப்பதம் அதிகமாக அந்த காற்றோட என்ன ஆயிரும்? காற்றோட அடர்த்தி. நாம இது பார்த்த காற்றோட இது வந்து கேட்பாங்க. இது வந்து நல்ல பேசிக்கான கொஸ்டின். இத வச்சு நீங்க ஹையர் கிளாஸ் போனா இந்த டென்சிட்டி ஆஃப் ஏர் இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிகலா கண்டுபிடிக்க போறீங்க. நல்ல ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அது எப்படின்னா, காற்றினோட ஈரப்பதத்துக்கும் நம்மளுடைய சவுண்டோட ஒலி வேகத்துக்கு என்ன என்ன ரிலேஷன் அப்படின்னா, டென்சிட்டி எவ்வாறு காற்றோட இந்த டென்சிட்டி இருக்குது இல்லையா? இது வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். எப்போ கம்மியாகும்? அந்த இந்த ஹியூமிடிட்டி வந்து
அதிகம் கம்மியாகும். அதாவது ஹியூமிடிட்டி வந்து அதிகமாகும் போது காற்றினோட அடர்த்தி கம்மியாகும். அதனால என்ன ஆகும்? ஒலி வந்து வேகமா பரவும். சரியா? இத வந்து நீங்க ஈஸியா நீங்க பார்த்துருங்க. அப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறது முக்கியமானது. ஃபார் டிஃபரண்ட் மீடியம் வித் டிஃபரண்ட் ஸ்பீட். இத நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, வென் எ பாடி வைப்ரேட்ஸ் ஒரு ஒரு பொருள் வந்து அந்த அதிர்வாகுதுன்னு வச்சுக்கங்க. அதிர்வுல இருக்குது. அந்த பார்ட் மீடியம் காண்ட் வித் வைப்ரேட்டிங் பாடி இஸ் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஈக்விலிபிரியம் பொசிஷன். அது வந்து அதிர்வாகும் போது, அதோட அந்த நிலையான தன்மை இருக்குது. ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம இதுல நம்ம ஃப்ரக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா? ஸ்டேபிளா இருக்கிறது, ஆட்டம்ல பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் ஸ்டேபிளா நிலையா இருக்கும்போது, என்ன ஆகுது? அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அதோட நிலை வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அது என்ன ஆகுன்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து விசை வந்து அது வந்து குடுக்குது. அது என்ன ஆகும்? எங்க குடுக்கும்? அட்ஜஸ்டன்ட் பார்ட்டிகிள்க்கு. அதாவது நம்ம இப்ப நீங்க சின்ன எக்ஸாம்பிள்க்கு வந்து, நீங்க 3 பேர் லைனா நின்னுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம யார் நிக்கிறாங்களோ, அங்க வந்து யாரோ ஏதோ ஒரு 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 பிரஷர் வருதுன்னு வச்சுக்கங்க. யாரோ ஒருத்தர் போய் தள்ளுறாங்க. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஆளு நேரா லைன்ல இருக்கிறவங்கள ஒரு ஆள் தள்ளும்போது, அவரு என்ன பண்ணுவாரு? அவர் தள்ள அவரு பேலன்ஸ் பண்ண முடியாம அன்ஸ்டேபிள் ஆகி பக்கத்துல விழுகுறாரு. விழுகுறார். பக்கத்துல புஷ் பண்ணும்போது அவரு என்ன ஆகுறாரு? டிஸ்டர்ப் ஆகுறாரு. அதே மாதிரி தான் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகும்போது அட்ஜசன்ட் பார்ட்டிகளுக்கும் இது என்ன ஆகும்? இந்த ஃபோர்ஸ் ஈக்விலிபிரியம் அங்க போகும். இந்த ப்ராசஸ் அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும்போது, ரீச்சஸ் லைக் தி இயர் ஆஃப் தி பெர்சன். இதுதான் ஆகுது. அப்போ எந்த அளவு இப்ப ஒரு 10 பேர் லைனா நிப்பீன்னு வச்சுக்கங்க. அப்ப எந்த அளவு நம்ம ஒருத்தர வந்து முன்னாடி இருக்கிறவன வேகமா தள்ளுறானோ, அந்த வேகத்துக்கு அதோட ஃபோர்ஸ்க்கு விசைக்கு தகுந்த மாதிரி அத்தனை பேருமே என்ன பாதிக்கப்படுறாங்க. மெதுவா தள்ளுனா பக்கத்துல 2வது ஆளுக்கு மட்டும் தான் அவர் வந்து சாய்றாரு. இத கொஞ்சம் வேகமா தள்ளும்போது 3வது ஆளுக்கு சாய்வாரு. இத இன்னும் வேகமா தள்ளுனா 4வது ஆளு என்ன பண்ணுவாரு? கீழ விழுகுவாரு. இல்லையா? சோ அந்த மாரி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த சவுண்ட் குடுக்குறோமோ, அது அப்படியே ரீச் ஆகி ஆகி நம்ம கேட்கிறவங்களோட காதுல வந்து விழுகிற அளவுக்கு ரொம்ப சவுண்டா இருக்கும். அப்போ இதுல என்ன ஆகுதுன்னு இதுல வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோர்க் ஒன்று இருக்குது. இத வந்து நீங்க நம்ம ஸ்கூல்ல பார்த்திருக்கிறோம். இத வந்து நீங்க இத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இதுல வந்து 2 வகை இருக்குதும்மா. என்னன்னா, இது பாருங்க சிஆர்ன்னு வருது இல்லையா? சிஆர்ன்னா ஒண்ணுமே இல்ல. சிஆர்ன்னா கம்ப்ரஷன். ஆர்ங்கிறது என்ன? ரேர்ஃபேக்ஷன். இத வந்து நீ கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். சின்னு என்ன? ஆர்ன்னு என்ன? இப்போ கம்ப்ரஷன் என்னன்னா, இப்போ ஒலி வந்து ஒரு சவுண்ட்ல வரும்போது, அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து என்னன்னா ரொம்ப செறிவா, ரொம்ப இங்க பாருங்க ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கும். இல்லையா? ரொம்ப கம்ப்ரஷன் அடர்த்தி வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகும். அடுத்த என்ன ஆகும்னா, கொஞ்சம் ரேரா கொஞ்சம் ரேர்ன்னா, கொஞ்சம் ரேர்ஃபேக்ஷன் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும். மறுபடியும் என்ன ஆகும்? கம்ப்ரஷன் ஆகும். மறுபடியும் இதாகும். இந்த மாதிரி தான் இந்த டியூனிங் ஃபார்க்ல குடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஒலி என்ன ஆகும்? டிராவல் ஆகும். இப்ப இதுவரைக்கும் பார்த்திருக்கீங்க. இப்ப சவுண்ட் வேவ்ஸ் வந்து எப்படி ஆகுது பாருங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இப்ப நீங்க வந்து இப்ப சவுண்ட் வேவ்ல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதா? இல்ல சவுண்ட் மட்டும் தான் கேக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருக்குது. இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்துறீங்க. பூல் ஆஃப் ஸ்டில் வாட்டர். எங்க அனுப்புறீங்க? இப்ப நம்ம வந்து ஒரு இது ஒரு ஒரு சின்ன ஒரு பாண்ட் ஒரு பூல் இருக்குது. ஒரு குளம் இருக்குது. அதுல நம்ம தண்ணி ஒரு கல்ல வந்து மேல இருந்து கீழ போடுறோம். அப்ப என்ன ஆகும்? புரொடியூசஸ் வேவ்ஸ். வேவ்ஸ் வந்து புரொடியூஸ் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா, சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ல அப்படியே இந்த ரிங்க வந்து வட்டம் வட்டம் வருது இல்லையா? அந்த ரிங்கா வருது. அப்போ அந்த கல்லு வந்து ரிங்கா சுத்துதா? இந்த உள்ள இருக்கிற அந்த தண்ணி மட்டும் மேல சுத்துதா? அந்த கல் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிராவல் என்ன இந்த இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க பாருங்க. வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ். இது வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்க என்ன ஆகுதுன்னா, இது வந்து தே டு நாட் மூவ் அவே. என்னது? வெளியில வந்து அந்த பொருள் போறதில்ல. அதுக்கு பதில் என்ன ஆகுது? மூவ் அப் அண்ட் டவுன் அபௌட் தியர் மீன் பொசிஷன். அந்த எந்த இடத்துல அந்த கல்லு வந்து அங்க டிஸ்டர்ப் பண்ணிச்சோ, அத வச்சு என்ன ஆகுது? மூவ் ஆயிட்டு இருக்குது ஒழிய, இந்த தண்ணி வந்து மேல கீழ வந்து அந்த பொருள் வந்து மூவ் ஆகுறது இல்ல. அதே மாதிரி தான் சவுண்ட் என்ன ஆகுது? டிராவல்ஸ் இன் த ஃப்ரம் த வேவ். இதுவும் எந்த இடத்துல மூவ் ஆகாம அதோட இந்த வேவ் லென்த்ல வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதையும் ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து இந்த சவுண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் த்ரூ ஏர் அண்ட் எனி அதர் மீடியம். இப்ப எங்கெங்கெல்லாம் ஏர்ல போகுது. அப்புறம் எனி அதர் மீடியம் எங்க வேணும் அது இது வந்து சவுண்ட் வந்து வெயிட் போகும். இது என்னென்ன இதுல போகுதுன்னா, இது எதுல போகும்? மெக்கானிக்கல் வேவ்ஸ் போகும். மெக்கானிக்கல் வேவ்ங்கிறது இது எப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா, டியூ டு ரிப்பீட்டட் பீரியாடிக் மோஷன் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம். ஒவ்வொரு மீடியாவிலையும் அங்க இருக்கிற பார்ட்டிகல் அந்த துகள்கள் வந்து அது அதிர்வடைஞ்சு அது வைப்ரேட் ஆகி டிஸ்டர்ப் ஆக ஆக அது ஒரு மெக்கானிக்கல் வேவே அங்க போகும். இதுல வந்து 2 வகையில போகுமா. ஏன்னா வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் போகுது இல்லையா? 2 வகையில போகும். அது என்ன நீங்க குடுத்துருக்க பாரு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுவும் கேட்பாங்க. கேரக்டர் வேவ் மோஷன். இதுக்கு பேர் என்ன? வேவ் மோஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. வேவ் மோஷன் வந்து ஒன்லி த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் நாட் த பார்ட்டிகிள். இது நல்லா பாருங்க. வேவ் மோஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன? இப்ப கேட்பாங்க. அதாவது இது குடுத்துட்டு
இது வந்து அந்த இதுல அந்த ரீசனுங்கள குடுப்பாங்க. அந்த கூற்று சரியா இல்லையா குடுப்பாங்க. இன் வேவ் மோஷன் வந்து எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் நாட் த பார்ட்டிகிள். அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் த வேவ் மோஷன் வந்து என்ன? டிஃபரண்ட் ஃப்ரம் த வெலாசிட்டி ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள். இது புரிஞ்சா? அப்ப இதோட வேகமும், இந்த வேவ் மோஷன் வர வேகமும், வைப்ரேட் பார்ட்டிகிள் வேகமும் வேற வேற இருக்குது. அப்புறம் the propagation of mechanical wave வந்து the medium must possess the properties of inertia-னா அதோட மந்தத்தன்மை, எலாஸ்டிசிட்டி, யூனிஃபார்ம் டென்சிட்டி இது எல்லாமே என்ன ஆகுது? இந்த மெக்கானிக்கல் ப்ரொபகேஷன் பண்றதுக்கு இதுவும் ஒரு ரீசனா, இந்த ஃப்ராக்சர் கூட என்ன ஆகுது? ஒரு ரீசனா அங்க இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து வேவ் மோஷன்ல இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இங்கிருந்து கொஸ்டினும் கேட்பாங்க. இப்ப அடுத்தது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் என்னென்ன? அப்படி 2 வகை இருக்குதுமா. டிரான்ஸ்வர்ஸ் வேவ், லாங்கிட்யூடினல் வேவ்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து சவுண்ட் போகுது இல்லையா? இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்ன்னு போகும்போது, இது வந்து பாருங்க, இது வந்து சவுண்ட் எனர்ஜி இப்படி போகுது. இந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகுது? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா மேல இருந்து கீழ. இது வந்து எனர்ஜி வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படி போயிட்டு இருக்கும். இந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்து மேல போகுது பாருங்க. மேல போகுது பாத்தீங்களா? இது வந்து கொஞ்சம் மேல மேல வந்து கொஞ்சம் மூடு மாரி கொஞ்சம் தூக்கி நிக்குது பாத்தா என்ன அர்த்தம்னா, இங்கிருந்து மேல போகுது. மேல போகும்போது அங்க ஒரு விசை குடுக்குது. இந்த மாரி ஒரு டைரக்ஷன்ல வருது. அப்போ இது வந்து என்ன டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி போனது ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல போறது தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். இப்ப லாங்கிட்யூட்ங்கிற பாருங்க இது வந்து அதே டைரக்ஷன்ல போகுது. எப்படி பாருங்க. இப்ப டைரக்ஷன் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் வந்து இப்படி போயிட்டு இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்லயும் இந்த மாரி போறது வந்து லாங்கிட்யூட் வேவ். இப்போ நீங்க இந்த மாரி படத்த குடுத்துட்டு, இது வாட் டைப்ஸ் ஆஃப் வேவ் அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இந்த படத்த குடுத்துருவாங்க. இது வந்து டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்ல வாட் டைப் ஆஃப் வேவ்ங்கும்போது இது வந்து லாங்கிட்யூட்னல் இது வந்து ஸ்ட்ரெய்ட்டா போனா லாங்கிட்யூட்னல். அதுக்கு பதிலா இந்த மாதிரி நேரா மேல அப் அண்ட் டவுன் போனேன்னா, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ்ன்னு வச்சுருங்க. இது ஒரு முக்கியமானது. இங்க ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிட்யூட்ங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆம்ப்ளிட்யூட் இஸ் a மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட். இது வந்து நோட் பண்ணிங்க. இது வந்து நோட் பண்ணிக்க. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் டு டினோட்டட் பை ஏ. இது வந்து என்ன பண்ணுங்க? இது வந்து ஏல டினோட் பண்றாங்க. மீட்டர் இதோட ஆம்ப்ளிட்யூட் வந்து மீட்டர் பை எம். இது வந்து நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் இது முக்கியமானது ஒண்ணு பாருங்க. சீஸ்மிக் வேவ். இது சீஸ்மிக் வேவ் வருதுன்னா, இதுதான் நம்ம நம்ம சீஸ்மோமீட்டர் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த எர்த்குவேக் என்னது? எர்த்குவேக் படிக்கிறோம் இல்லையா? அப்ப இது வந்து என்ன சீஸ்மோகிராஃப்ங்கிறோம் இல்லையா? இதுதான் நம்ம அளக்கிறதுக்கு. என்ன பண்ணுவாங்க? எர்த்குவேக் வரும்போது லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் ஆகுது இல்லையா? இந்த வேவ்ஸ் டிராவலிங் த்ரூ தி லேயர்ஸ் ஆஃப் தி எர்த் டியூ டு எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது இந்த வேவ்ஸ் என்ன ஆகும்? எந்த இதுல போகுது? டிராவலிங் த்ரூ தி லேயர்ஸ் ஆஃப் எர்த் டியூ டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் இங்க எங்க இருக்கு லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் பாருங்க. எங்க? இப்படி. இந்த எர்த்குவேக் வந்து மேல கீழ வந்து இப்படி வந்து அப்படியே இங்க சுத்திட்டு வரும். ஸ்ட்ரெய்ட்டா வரும். அப்ப இது என்ன ஆகும்னா, வால்கனோ எக்ஸ்ப்ளோஷன் ஆர் கால்ட் த சீஸ்மிக் வேவ்ஸ். இது வந்து அண்டர்லைன் படிங்க. வால்கனோ எக்ஸ்ப்ளோஷன் ஆர் கால்ட் சீஸ்மிக் வேவ்ஸ். இந்த சீஸ்மிக் வேவ்ஸ்ங்கிறது நம்மளுடைய எரிமலை இருக்குது இல்லையா? கீழ அது வந்து வெடித்து போகும்போது வருது. இப்ப இத வந்து என்ன பண்ணுவாங்க? யூசிங் ஹைட்ரோஃபோன் அண்ட் சீஸ்மோமீட்டர். ஒன் கேன் ஸ்டடி த வேவ்ஸ் அண்ட் ரெக்கார்ட் தெம். இத வந்து இதுதான் நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்ம அளக்கிறதுக்கு அது அடியில இருக்கிற அந்த சீஸ்மிக் வேவ் அளக்கிறதுக்கு சீஸ்மோமீட்டர் எதுக்குன்னு கேட்பாங்க. சீஸ்மோமீட்டர் எடுக்கிறதுக்கு ஹைட்ரோஃபோன் எதுக்கு? இத வந்து கேட்பாங்க. இது வந்து நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பண்பு இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சவுண்ட். இப்ப நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? இங்க மேல பாயிண்ட்ல வாங்க. இதோட அந்த கிரேனிங் ஆப்ஜெக்ட்ல மேல வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? புரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் பார்த்தோம். புரொபகேஷன் சவுண்ட் பார்த்தோம். இப்ப புரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வந்து ஒரு சவுண்ட் வந்து ஒலி வந்து எப்படி உற்பத்தி ஆகுது? எப்படி வந்து நம்மளுடைய காத அடையுது? அப்புறம் அந்த ஒலியில வந்து அதோட அலை நீளம் என்ன? வேகம் என்ன? எந்தெந்த இடத்துல வந்து இது பார்த்தோம். இப்ப புரொபகேஷன் சவுண்ட் வந்து ஒலி பரவும் விதம். ஒலி பரவும் விதத்துல வந்து தண்ணீல எப்படி பரவுது? திடப்பொருள் எப்படி போகுது? திரவப் பொருள் எப்படி போறது? இத பார்த்தோம். இப்ப வந்து நம்ம பார்க்கிறது ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் சவுண்ட். ப்ராப்பர்ட்டீஸ் சவுண்ட்ன்னா அந்த ஒலியோட பண்புகள் இல்லையா? இப்ப ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அந்த ஒலியோட பண்பு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கலாம்? நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஒலிக்கு வந்து என்னென்ன மாரி பண்பு இருக்கும்? இப்ப நீங்க ஆரம்பிச்சு பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டீஸ் சவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? ஒலியினால நமக்கு என்ன வரும்? லவுட்னஸ் இல்லையா? லவுட்னஸ்ன்னா சத்தம். இப்ப நீங்க எப்படி கிளாஸ்ல பண்றீங்க? அந்த மாரி பாரு. ஆல் சவுண்ட்ஸ் தட் ஆர் ஹியர் ஆர் நாட் த சேம். எல்லாமே கேட்கலாம். எல்லாமே ஒண்ணா வேற சவுண்டிங் வருது. எப்படி வரும்? திஸ் கைண்ட் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் அனதர். ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு வகையுமா இருக்குது. இப்ப நீங்களே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா, 4 பேர் பேசுறீங்க. 4 பேர் பேசுற ஒலியும் ஒரே மாரி இருக்குமா? எல்லாம் ஒரே பிட்ச்ல இருக்குமா? இல்ல ஒரே அந்த நோட்ல இருக்குமா? இல்லையா? வேற இருக்கும் இல்லையா? அது மாரி ஒவ்வொரு ஒலியும் நமக்கு என்ன ஆகும்? வேற மாரி வந்துட்டு இருக்கும். இப்ப லவுட்னஸ் வரும்போது என்ன வரும்னா, இட் இஸ் டிபெண்ட் as the character of the sound is unable to distinguish weak or feeble from sound from loud sound.
இது என்ன ஆகுதுன்னா ரொம்ப அதிகமான ஒலியில இருந்து இப்படி குறைவான ஒலிக்கு நம்ம வித்தியாசம் நம்மளால பார்க்க முடியுதோ. இந்த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் வந்து எது டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்பிளிட்யூட். இப்ப கேட்பாங்க, இப்ப ஆம்பிளிட்யூட் வந்து எதை டிபெண்ட்ஸ் ஆயிருக்குது? லவுட்னஸ் வந்து நம்ம வந்து எது டிபெண்ட் ஆம்பிளிட்யூட் வந்து இருக்குது. அதனாலதான் நம்ம நம்ம இதுல வந்து மைக் கூட நம்ம அட்டாச் பண்றோம் இல்லையா? அது பேர் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. ஆம்பிளிஃபையர் அப்படின்னா வர்ற சவுண்டை வந்து நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம்? அந்த மைக் மூலமா இது மூலமா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறோம். மைக்ல பேசுற ஒலியை வந்து அந்த ஆம்பிளிஃபையர் அந்த மெஷின் போனோம்னா அது வந்து என்ன பண்ணி கொடுக்குது நமக்கு? ரொம்ப சவுண்டா நாய்ஸா லவுட்னஸா பண்ணி கொடுக்குது. அதனாலதான் ஸ்பீக்கர் கூட என்ன பண்றவங்க லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. நம்ம போன்ல இருக்கிறது, டேப்ல இருக்கிறதுல வந்து ஸ்பீக்கர் தான். இங்க நம்மளுடைய வெளியில கட்டுறது நம்ம லவுட் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஆம்பிளிஃபையர் வந்து லவுட்னஸ் வந்து பண்ணி கொடுக்குது. அப்ப இதே மாதிரி வந்து ட்ரம் இருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப சாஃப்டா பீட்டன் பண்ணும்போது என்ன ஆகும்? வீக் சவுண்ட் தான் வரும். மெதுவா அடிக்கும்போது மெதுவா கேட்கும். அதே அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப அதிகமா கேட்கும். இத வந்து கேட்பாங்க. அப்ப இது வந்து முக்கியமான ஒண்ணு. த யூனிட் ஆஃப் சவுண்ட். இப்ப எல்லாத்துக்கும் யூனிட் இருக்குது இல்லையா? நம்ம யூனிட் ஆஃப் மீட்டர் பார்த்தோம், டென்சிட்டி பார்த்தோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கூட ஓம் கரண்ட் பார்த்தோம். இப்ப வந்து சவுண்டுக்கு என்ன யூனிஃபார்ம்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அது வந்து டெசிபல். இது வந்து நீங்க நோட் பண்ணீங்க. இது வந்து என்ன குடுப்பாங்க? டிபி. ஸ்பெல்லிங் பார்த்துருங்க. டெசிபல் இது வந்து நீங்க அது நோட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன பார்த்தோம்? லவுட்னஸ். 2வது பாருங்க பிட்ச். பிட்ச்ன்னு என்னன்னு பாருங்க. இந்த பிட்ச் வந்து கேரக்டர் சவுண்ட் எனாபிள்ஸ் பிட்வீன் த ஃபிளேட் சவுண்ட் அண்ட் ஷ்ரில் சவுண்ட். இந்த பிட்ச் எதுக்குன்னா, அத நீங்க இந்த இந்த ஆடியேஷன் போடும்போது நீங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? பாட்டு பாடும்போது, ஹை பிட்ச்ல பாடுறேன், லோ பிட்ச்ல பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஏன் அப்படின்னா, இந்த சவுண்ட் வந்து அங்கே டிஃபரன்ஸ் வருது தான் ஷ்ரில் சவுண்ட் வருது. அப்ப ஹை ஃப்ரீக்வன்சில குடுக்கும்போது என்ன ஆகும்? ஹையர் வில் பி த பிட்ச். நீங்க வந்து ரொம்ப இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஹை லெவல்ல தூக்கி பாடும்போது ஹை பிட்ச்சா தெரியும். அதே ஹை பிட்ச்ல வந்து என்ன இருக்கும்னா, ஷ்ரில் சவுண்ட் என்னென்ன கிடைக்கும்னா, இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை விசில். இப்ப நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா? இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சில போகுது. இது ஹை பிட்ச். அப்புறம் பெல் அடிக்கிறது. இந்த ஃப்ளூட் வந்து அதிகமாக ஃப்ளூட் ஃப்ளூட் வாசிக்கிறது, வயலின் வயலின் வாசிக்கிறது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள் ஆஃப் ஹையர் பிட்ச். இப்போ எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ வந்து இப்போ பெல் அடிக்கிறோம் இல்லையா? இது பெல் அடிக்கும்போது எந்த வகையான பிட்ச் வந்து நமக்கு லவுட்னஸ் குடுக்குதுன்னா, நீங்க என்ன எழுதணும்? இது ஹை பிட்ச்ன்னு எழுதணும். இப்ப நார்மலி வந்து ஹை பிட்ச்ன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, பாரு ஃபீமேல் வாய்ஸ் இருக்குது இல்லையா? இது வந்து மேல் வாய்ஸ விட ஹையர் பிட்ச்சா இருக்கும். நீங்க வந்து அந்த ஃபீமேல் வந்து பேசும்போது என்ன பண்ணுவாங்க? நம்ம மேல் பேசுவதே ஆண்கள் பேசுவதை விட பெண்கள் வந்து பேசுகின்ற அந்த குரல் வந்து என்ன இருக்கும்? ஹை பிட்ச்ல இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க? அந்த வாய்ஸ் வந்து ஷ்ரில்லரா இருக்கும். இல்லையா? அந்த குரல் வந்து இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதோட பார்க்கலாம். அப்ப வந்து இது வந்து டிம்பர் அப்படின்னு இது ஒரு உதாரணம் இருக்குது. இது என்னன்னு பாருங்க. இந்த இந்த கேரக்டர் எப்படின்னா, இந்த டிம்பர்ங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு சவுண்ட் தான். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் 2 சவுண்ட்ஸ் தட் ஹேவ் த சேம் பிட்ச். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லவுட்னஸ்ல பார்க்கும்போது 2 பிட்ச் வேற வேற இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆண்கள் பேசி இப்ப நீங்க தூரத்தில இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம். ஆண்கள் இது வந்து இந்த குரல் வந்து ஆண்களுடைய குரலா, பெண்களுடைய குரலான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்கள் குரல் வந்து கொஞ்சம் பிட்ச் கம்மியா இருக்கும். பெண்கள் குரல் வந்து அதிகமா இருக்கும். ஒரே டைம்ல பேசினாலும், ஒரே அளவு பேசினாலும். அப்போ இந்த டிம்பர்ங்கிறது என்னன்னா, ஒரே பிட்ச்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிம்பர்ங்கிறதுல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வைக்கலாம். அதோட டிஃபரன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப அது பேர் வந்து டிம்பர்ன்னு பார்க்கிறேன். இது வந்து எங்க நடக்குன்னா, இந்த பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? ஆர்கெஸ்ட்ரா வைக்கும்போது, இப்ப ஒரு வயலின் பக்கத்துல வந்து ஒரு வயலின் இருக்கும். அப்புறம் வந்து ஹார்மோனியம் இருக்கும். அப்புறம் வந்து கிட்டார் இருக்கும். அப்புறம் வீணா இருக்கும். இதெல்லாம் இப்ப இப்ப ஒரே மாரி அவங்க வந்து வாசிப்பது கூட, அவங்க நம்ம வந்து கரெக்ட்டா எந்தெந்த ஒலி வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரே பிட்ச் ஆயிரத்துல கண்டுபிடிக்க முடிச்சிரும். இப்ப இத வந்து நாம பண்ணிக்கலாம். அப்ப அடுத்தது வந்து ஆடிபிலிட்டி என்ற இது ரொம்ப முக்கியம். ஒரு மனித ஒரு மனித செவிக்கு வந்து எத்தனை அளவுக்கு வந்து நம்ம ஒலி இது வந்து நம்ம கேட்க முடியும். எது அல்ட்ராசோனிக் என்ன பார்க்கலாம். இப்ப இது வந்து என்ன இருக்குது? 3 டைப் இருக்குது பாருங்க. ஆடிபிலிட்டினா கேட்கக்கூடிய திறன் வந்து 3 இதுல இருக்குது. ஒண்ணு வந்து என்ன? ஆடிபிள் சவுண்ட், ஒண்ணு வந்து இன்ஃப்ராசோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக். இப்ப இது 3 என்னன்னு பார்க்கலாம். ஆடிபிள் சவுண்ட் இது அளவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கம்மா. இது பாரு ஆடிபிள் சவுண்ட் எங்கெங்க? சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் ஃப்ரம் 20 ஹெர்ட்ஸ் டூ 20,000 இஸ் கால்ட் ஆடிபிள். இப்ப நம்மளால என்ன கேட்க முடியும்? 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால கேட்க முடியும். இதுக்கு மேல போயிட்டானா நம்மளுடைய காதால கேட்க முடியாது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. இத அந்த மெஷர்மென்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. இதோட யூனிட் இது அளவு குவான்டிட்டி 20 to 20,000 ஹெர்ட்ஸ் வந்து நம்மளால ஆடிபிள் சவுண்ட கேட்கக்கூடிய அந்த ஒலி. சவுண்ட் வித் திஸ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அலோன் கேன் பி ஹியர்ட் பை ஹியூமன் பீயிங்ஸ். இது யாரால கேட்க முடியும்? ஹியூமன் பீயிங். அப்ப நீங்க சார் நம்ம அப்ப 20,000க்கு மேல வந்தேன்னா நம்ம கேட்க முடியாதா அப்படின்னு இல்ல. கேட்கலாம். ஆனா யாரால கேட்க முடியாது?
மனிதர்களால வந்து கேட்க முடியும். நமக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அப்ப மத்த விலங்குகள் வந்து அதை அப்சென்ட் பண்ணலாம். பாருங்க ஹியூமன் இயர்ஸ் வந்து நம்ம காதுகள் வந்து எதுக்கு வந்து ஃபிட்டா இருக்குது? cannot hear sound with frequency below 20 to 20,000. அதாவது 20,000க்கு மேலே கேட்க முடியாது. அதே போல ரொம்ப மெதுவா 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே வந்து நம்மளால கேட்க முடியாது. சரியா? அப்ப இந்த விஷயம் இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிருங்க. இப்ப இன்ஃப்ராசானிக் சவுண்டுங்கிறது என்னன்னா, பாருங்க இதே 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ் இல்லையா? இது வந்து சப்சானிக் ஆர் இன்ஃப்ராசானிக் சவுண்ட்னு கேட்கலாம். இதை வந்து நம்மளால கேட்க முடியாது. அதனால நம்ம இன்ஃப்ராசானிக்ங்கிறது 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே வர்றது இன்ஃப்ராசானிக். சரியா? அப்ப இதை வந்து நம்ம கேட்க முடியாது. இப்ப என்னென்ன பாருங்க. பட் சம் எனிமல்ஸ் லைக் பாரு இது டாக், டால்பின் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? அதை வந்து கேட்கலாம். 20 ஹெர்ட்ஸ் கீழே இருக்கிறது யார் கேட்க முடியும்? டாக் கேட்க முடியும். அதனால தான் கரெக்டா அதை வந்து மோப்ப பிடிச்சு கரெக்டா வந்துரும். அப்புறம் இந்த ஹெர்த் இருக்குது இல்லையா? இது வந்து என்ன ஆகுனா இட்ஸ் எம்ப்ளாய்ட் இந்த ஹெர்த் மானிட்டரிங் சிஸ்டம்ல வந்து இது பண்ணுவாங்க. யூஸ் த ஸ்டடி ஆஃப் த மெக்கானிசம் ஹியூமன் ஹார்ட். இந்த ஹியூமன் ஹார்ட்ல நம்ம ஹார்ட் பீட் எல்லாம் வருது பாத்தீங்களா? இப்போ ஹார்ட் பீட் வந்து நம்ம தனியா காதை வச்சு நம்மளால கேட்க முடியாது. அதே வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஸ்டெத்தாஸ்கோப் வச்சா நம்ம கேட்க முடியும். ஸ்டெத்தாஸ்கோப் வைக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு நல்லா சவுண்டா நமக்கு நம்ம காது கேட்க முடியுது. அந்த ஸ்டெத்தாஸ்கோப் இல்லாம நம்மளால அக்யூரேட்டா எவ்வளவு ஒரு பீட்ங்கிறது நம்மளால கேட்க முடியும். அது என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து 20 ஹெர்ட்ஸ்க்குள்ள இன்ஃப்ராசானிக்ல இது இருக்குது. இது முடிக்கலாம். அப்புறம் அடுத்தது இங்க பாருங்க அல்ட்ராசானிக் இருக்குதா? சவுண்ட் வித் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென். அல்ட்ராசானிக் கேக்குறது என்ன? கிரேட்டர் தென் வந்து இருக்கிறது. இது என்ன ஆகும்? அல்ட்ராசானிக் நம்ம இங்க இது பார்க்கலாம் 20,000 மேல. இது எங்கெங்கல வருதுன்னா பாரு மெடிக்கல் அப்ளிகேஷன் வந்து சோனோகிராம்ல வந்து நம்ம இங்க அல்ட்ராசவுண்ட் இப்ப எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அல்ட்ரா ஸ்கேன் பண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இது எது வந்து கண்டுபிடிக்க முடியும்னா பர் பேர்ட்ஸ் இந்த வௌவாலு இந்த டாக்ஸ் டால்பின்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் அல்ட்ராசவுண்ட் சவுண்ட்ஸ் வந்து கேட்க முடியும். இதெல்லாம் வந்து கேட்க முடியும். அப்புறம் இதுல மெடிக்கல் லைக் சோனோகிராம் அப்புறம் சோனார் இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சோனார் சிஸ்டம்ல வந்து அல்ட்ராசவுண்ட் சவுண்ட் டிடெக்ட் எனிமியான சப்மரைன்ஸ். இப்ப வந்து இந்த கடல் கீழே இருக்குது இல்லையா? கடலுக்கு கீழே கப்பலுக்கு கீழே வந்து இந்த கடல் வீரர்கள் இந்த போர்க்க வீரர்கள் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் சவுண்ட் வச்சுதான் அந்த 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 எனிமிகள் இந்த எதிரிகள் வந்து நடமாடும் இடமெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் டிஷ் வாஷர் பார் எம்ப்ளாய் வந்து டிஷ் வாஷர்ஸ். இந்த டிஷ் வாஷர்ஸ் கூட இந்த ஒலியை வந்து அவங்க கண்டுபிடிக்க மாதிரி பண்ணாங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் அல்ட்ராசவுண்ட் என்ன? கேல்டன்ஸ் விசில். இது அப்படின்னு என்ன அப்படின்னா இது வந்து இன்னாடிபிள் டு ஹியூமன் இயர் நம்மளால கேட்க முடியாது. ஆனா இயர்ட் பை த டாக்ஸ். டாகால கேட்க முடியும் கேல்டன்ஸ் விசில்ங்கிறது. இது எதுக்கு? ட்ரெயின் த டாக் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து நம்ம இந்த போலீஸ் எல்லாம் நாய்கள் கொண்டுப்பாங்க இல்லையா? இந்த சவுண்டை வந்து எங்க வருதுன்னு அந்த நாயால மட்டும் தான் கேட்க முடியும். அதுக்கு பேர் வந்து என்னது? அல்ட்ராசானிக். இப்போ 3 இது ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு வந்து ஆடிபிள், ரெண்டாவது இன்ஃப்ராசானிக் 20 ஹெர்ட்ஸ்க்கு கீழே, அல்ட்ராசானிக்னா 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேல இருக்கிறது. இப்ப வந்து பேட் என்னன்னா வௌவால். இது என்ன பண்ணுங்க? இதுவும் அதேதான். இயர் த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஹையர் தென் 20,000 ஹெர்ட்ஸ். பேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட் டூரிங் ஸ்கிரீமிங். அது இந்த இதெல்லாம் வந்து கத்துது இல்லையா? அப்ப அதோட சவுண்ட் வந்து இவ்வளோ வேகமா இவ்வளோ சவுண்ட் வந்து இவ்வளோ ஒலி வந்து அவ்வளவு இதுவா இருக்குது. சரி இப்ப அடுத்து வந்து நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்துடலாம். இப்ப மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல என்னென்ன இருக்கு? இதுல வந்து 3 வகை இருக்கு பாருங்க. ஒண்ணு வந்து விண்டு, இது வந்து ரீட். இந்த ரீடுங்கிறது நாணல்னு சொல்லுவாங்க. விண்டென காற்றால இசைக்கின்ற கருவிகள். இது நாணால இசைக்கின்ற கருவிகள். அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் கம்பி, சின்ன சின்ன கம்பி. அப்புறம் பெர்குஷன் இந்த காற்று இந்த வெற்றிட பாருது பாருங்க. இதை வந்து எதுக்கெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள் தெரிய வச்சுக்கணும். நல்லா ஷார்ட்டா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன? இதுக்கு என்னன்னா பாரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து என்ன? ட்ரம்பெட்டு, அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டு, செனாய், செக்ஸோஃபோன். இது என்னன்னா செக்ஸோஃபோன் எல்லாம் வந்து விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டே போறேன். ரீடுக்கு வந்து எதுக்கு வரும்னா எக்ஸாம்பிள் பாருங்க ஹார்மோனியம் அண்ட் மவுத் ஆர்கன். இப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு இது வாட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க இதுல கூட வந்துச்சு. இந்த டெஸ்ட்ல கூட உங்களுக்கு ஹார்ட் ஒன் அவுட்ல வந்து வந்தது இல்லையா? இந்த ஃப்ளூட்டா செனா இதுல வந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ரிங் இது வந்து கம்பியில வருது என்னென்ன பாருங்க. வயலின், கிட்டார், அப்புறம் அதே சித்தார் வரும். இதெல்லாம் வந்து ஒயர் வந்து வைப்ரேட் ஆகுது. அது மூலமா சவுண்ட் வருது. சரியா? அப்புறம் ஹார்மோனிக்ஸ் இது வந்து இங்க வரும். இப்போ இந்த பெர்குஷன்ங்கிறது இதுல என்னென்ன வரும்னா இதுல வர்ற அந்த இதுல வந்து என்னென்ன இது இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க. இது வந்து தேர் ஓல்டஸ்ட் டைப்பு. இதுல வந்து என்னன்னா வெரைட்டி பெர்குஷன் லைக் பாரு ட்ரம். இந்த ட்ரம்மு, தபேலா. இப்ப நம்ம வெளியே தபேலா அடிப்போம் இல்லையா? அப்புறம் லெதர் மெம்பரை. இது வந்து என்ன இருக்குன்னா லெதர் மெம்பரை வந்து மேலே உள்ள வந்து வெற்றிடம் இருக்கு இல்லையா? நாம் இருக்கிற சவுண்ட் வந்து உள்ள இருக்கிற காற்று கூட வைப்ரேட் ஆகி என்ன ஆகும்னா அது மூலமா சவுண்ட் வருது தான். இதுவும் என்ன ஹலோ பாக்ஸ் கால்டு தான்
ஹாலோ வந்து ரெசோனேட்டர் வரும். இந்த மெம்பரேன் வந்து ஹிட் ஆகும் போது இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங் அண்ட் ப்ரொடியூஸ் த சவுண்ட் இல்லையா? மேல இருக்கிற இப்ப இந்த தபாலை எடுத்துட்டேன்னா இந்த தோல் என்ன பண்ணிருப்பாங்க, மாட்டு தோல், அப்புறம் இந்த தோலை வச்சு வந்து நல்லா டைட்டா கட்டி வச்சிருவாங்க. உள்ள வந்து வெற்றிடமா இருக்கும். அப்ப நான் அடிக்கும் போது என்ன ஆகும், உள்ள இருக்கிற காற்று வந்து வைப்ரேட் ஆகி மேல வரும்போது அந்த ரெசோனேட்டர் சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு சவுண்ட் வருது. இப்ப அதை விட முக்கியமானது சவுண்ட் ஹியூமன் ஹியர். இது வந்து ரொம்ப முக்கியமானு பாருங்க. இங்க இருந்து நிச்சயமா ஒரு கேள்வி வரும். இதுல நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது. என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ண சவுண்ட் பண்ணி வாய்ஸ் பாக்ஸ். இங்க பாருங்க, வாய்ஸ் பாக்ஸ் வந்து இன்னைக்கு வோக்கல் கார்ட்ஸ் பக்கத்துல இந்த லேரிங்ஸ், இந்த இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். லேரிங்ஸ் எங்க இருக்குது? இப்ப நீங்க ஒரு பார்ட் இது கூட கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்பர் போட்டுருவாங்க. அந்த பார்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்க கரெக்டா அந்த பார்ட்ஸ் வந்து நீங்க பின் பண்ணி நீங்க அதை நோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் என்னன்னா த்ரோட் என்ன இருக்குது? அப்புறம் விண்ட் பைப் எங்க இருக்குது? லேரிங்ஸ் வந்து என்ன 2 லிகமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னக்கான வோக்கல் கார்ட்ஸ். இது வந்து பாரு கேர்டிலேஜ் இங்க இருக்குது. எபிகோட்டிஸ், ட்ராக்கியா, வோக்கல் கார்ட்ஸ். இது வந்து இங்க தான் நமக்கு இந்த லேரிங்ஸ் வந்து இங்க தான் நமக்கு படுது. இது வந்து நீங்க நிச்சயமா இதுல வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம பேசுற என்ன ஆகும் பாருங்க. when person speaks, இது முக்கியமானது, நல்லா கவனிங்க. ஏர் from the lungs is pushed up through the trachea. நம்ம பேசுறோம், காற்று வந்து இங்கிருந்து கீழே வந்து பாருங்க, கை பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இங்க வந்து காற்று வந்து என்ன ஆகுது, தள்ளுது. தள்ள என்ன ஆகும், டு த லேரிங்ஸ் வருது. அப்புறம் இந்த காற்று வந்து பாஸ் த்ரூ த ஸ்லிட், அந்த சின்ன அந்த ஓட்டு கீழே இறங்கும். அப்புறம் வோக்கல் கார்ட் பிகின்ஸ் டு வைப்ரேட். வோக்கல் கார்ட்ஸ் எங்க இருக்குது? இங்க பாருங்க, வோக்கல் கார்ட்ஸ் இங்க பாருங்க. வோக்கல் கார்ட்ஸ் இருக்குதா? இங்க இருந்து கீழே இறங்கின உடனே கை வச்சிருக்காங்க, இங்க இறங்கின உடனே இது என்ன ஆகும், இது வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? இப்ப நான் வந்து பேசுனது நேரம் உங்க காதுல வந்து இந்த இடத்துல இங்க வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வைப்ரேட் ஆன நெக்ஸ்ட் என்ன ஆகும், இதுதான் சவுண்டா வந்து அங்கே உற்பத்தி ஆகும். அப்ப திக்னஸ் ஆஃப் த வோக்கல் கார்டு வந்து வேறும். த லென்த் ஆஃப் த ஏர் காலம் இஸ் இன் த ஸ்லிட் கேன் பி சேஞ்ச். இப்ப இதுல நம்மளுடைய ஆளுக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் வோக்கல் கார்டு வேற ஆகும். இப்போ இந்த ப்ரொடியூஸ் வந்து சவுண்ட் ஆகுது இல்லையா? டிஃபரெண்ட் பிக்சர்ஸ்ல வந்து சவுண்ட் ஆகும். மேல்ஸ் வந்து ஏற்கனவே திக்கர் லாங்கர் வோக்கல் கார்ட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் இது வந்து பிச் சவுண்ட் வந்து ரொம்ப கம்பேர் ஃபீமேல்ஸ் வந்து இதோட வோக்கல் கார்ட்ஸ் என்ன இருக்கும், கொஞ்சம் தின்னா இதுவா இருக்கும். மேலுக்கு வந்து ரொம்ப திங்கா இருக்கும். அதனாலதான் நம்ம பேசும்போது அந்த கரகரா இந்த மாதிரி குரல் வரும். பெண்கள் வந்து பேசும்போது அந்த மெல்லியா அந்த இனிமையான குரல் வர்றதுக்கு காரணம் இந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து இந்த திக்கா இருக்கிறது, ரொம்ப இந்த சவுண்ட் வர்றதா இதுக்கு தான் காரணம். இப்ப புரிஞ்சா? இப்ப பாருங்க, இங்கிருந்து நீங்க காற்று நீங்க பேசும்போது இங்கிருந்து சவுண்ட் வரும்போது இங்க என்ன ஆகும், இந்த கைப்பிடிச்சிற இடத்துல வந்து காற்று உள்ள போய் இங்க வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆன உடனே இங்க என்ன ஆகும், இந்த லேரிங்ஸ் வந்து இதாகி இங்கிருந்து சவுண்ட் வந்து வைப்ரேட் ஆகி உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் மேக்க நெல் வந்துடும். இப்ப அடுத்தது வந்து இந்த காது. இப்ப சவுண்ட் எப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து காது வந்து எப்படி உள்ள கேக்குது பார். இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுல வந்து என்னென்ன ஆர்கன் இருக்குதுன்னா, இங்க முக்கியமான இதை பாருங்க. இயர்ஸ் வந்து அக்யூட்டிக் அனிமல்ஸ் ஆர் டிசைன் டு பிக்அப் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். இப்ப ஹியூமன் ஏருக்கும் இதுக்கு இந்த அக்யூட்டிக் அனிமல் தண்ணிக்கும் கீழே இருக்கிறது, நீரில் வசிக்கின்ற இந்த இது என்ன ஆகுதுன்னா, இது ரெண்டுமே இருக்கும் போது இது என்ன மாதிரி வருமானா, இது பாரு ஹியூமன் ஏர் இஸ் கால்ட் தான். இங்கதான் முக்கியமானது, இதை நோட் பண்ணீங்க. பின்னா என்னது, த அவுட்டர் அண்ட் விசிபிள் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஏர் இஸ் கால்ட் த பின்னா. இந்த கர்வ் ஷேப் வெளியில வந்து நம்ம தெரியுது, நீங்க அப்படியே தொட்டு பாருங்க தெரியும். இந்த காது நீங்க தொட்டு பாக்குறீங்க இல்லையா, வெளியில இருக்கிறது அது வந்து பின்னா. நீல தொட்டு பாருங்க, இருக்குதா பாருங்க. அப்ப ஸ்பெஷலி டிசைன் டு கேதர் சவுண்ட் எங்க ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். இதுல வந்து ரீச்சர்ஸ் இயர் என்ன, டிம்பானிக் மெம்பரேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெம்பரேன் கேட்பாங்க. டிம்பானிக் மெம்பரேன் வந்து இதுல நிச்சயமா இதுல ஒரு கொஸ்டின் இருக்குது, இதை கேட்பாங்க. அப்புறம் த வாசிக்கல்ஸ், இது ஒரு முக்கியமானது. அவுட்வேர்ட் டு கிரியேட் த வைப்ரேஷன். இது வெளியே இருக்குது, அதிர்வுகள் ஏற்படுத்துது. இந்த அதிர்வுகள் வந்து பிக்டு பை த ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இன் இன்னர் இயர். அந்த செல்ஸ் என்னன்னு இப்ப வரும் பாருங்க. ஃப்ரம் த இன்னர் இயர் த வைப்ரேஷன் சென்ட் டு த பிரைன். அந்த உள்காதுல இருந்தா மூளைக்கு சிக்னல் போகுது. நம்ம எப்படி பேசுறோமோ அதே அந்த அதிர்வுக்கு தகுந்த மாதிரி மூளை இருந்து மேல போகுது. த பிரைன் என்னாகும், பெர்சீவ்ஸ் த சிக்னல் சவுண்ட். அந்த மூளை தான் என்ன பண்ணும், ஓ இந்த மாதிரி சவுண்ட் வரதை வச்சு மூளை என்ன செய்யும், சவுண்ட் வந்து அஷ்யூம் பண்ணும். இப்ப பாருங்க, அவுட்டர் இயர் இந்த பின்னா. பின்னா இங்க போட்டிருக்காங்களா? பின்னா போடல. இது வந்து பின்னா. இது மிடில் இயர்ல வந்து பாரு இயர் ட்ரம் இருக்குது. இயர் ட்ரம் இங்க பாருங்க. அப்புறம் இன்னர் இயர்ல என்ன இருக்கும், செமி சர்க்குலர் கெனால்ஸ், இது உள்ள போகும். அப்புறம் காக்லியா, இதுதான் நம்ம இங்கிருந்து பார்க்கும் போது அந்த வெளியில் தெரிகிற அந்த ஓட்டை. அப்புறம் ஆடிட்டரி கேனல், இங்கிருந்து நமக்கு சவுண்ட் உற்பத்தி ஆகிற இடம். அப்புறம் யூஸ்டேஷன் டியூப்ங்கிறது இங்கிருந்து வெளியில காற்று வந்து வெளியில போய் இங்க அடிக்கும். இப்படி போய் இது வந்து இந்த காதல் இங்க வந்து ட்ரம்ல சவுண்ட் பண்ணும். இங்கிருந்து வந்தவொடனே என்ன ஆகும், அந்த பிரெயினுக்கு வந்து கொண்டு போகும். சரி, இது வந்து மிடில். பாரு இது வந்து எப்படி பாருங்க, 3 வகை.
அவுட்டர் இயர். இப்போ கேட்பாங்க வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் அப்படின்னா அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். அவுட்டர் இயர் என்ன இருக்குது? வெறும் பின்னா மட்டும் இருக்குது. மிடில் இயர் என்ன இருக்குது? இயர் ட்ரம் இருக்குது. இன்னர் இயர்ல என்ன இருக்குது? செமி சர்க்குலர் கேனல் இருக்குது. இது 3 ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் காக்லியா. காக்லியா வந்து உள்ள இருக்கிற அந்த ரவுண்ட் நத்தையாட்டு இருக்குது இல்லையா? இந்த நத்தையான அமைப்பு வந்து காக்லியா. இது 2 டியூப் இருக்குது. ஒன்னு ஆடிட்டரி கெனாலு, அப்புறம் ஈஸ்டேஷன் டியூப். இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இங்க வந்து சின்ன ஒரு இது இருக்குது. இந்த டிம்பேனியம்ங்கிற சின்ன டிஷ்யூ அடிக்கடி கேட்கிற கேள்வி. சரி, இப்ப ஃபைனலா நம்ம வந்துட்டோம். என்ன நாய்ஸ் பொல்யூஷன்ல வந்துட்டோம். எல்லாத்துக்கும் பொல்யூஷன் இருக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் பொல்யூஷன் தான் பாரு. நாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த irregular நான் பீரியாடிக் வைப்ரேஷன் தான் நாய்ஸ் பொல்யூஷன் ஆகுது. என்ன காரணம்? நாய்ஸ் பொல்யூஷன் வந்து அது ரெகுலரா இப்ப நம்ம பாட்டு கேட்கிறோம். பாட்டு வந்து நம்ம பொல்யூஷன் சொல்றது இல்ல. அதே நேரத்துல ஒண்ணுக்கு 10 பேரு வளவளன்னு பேசிட்டு இருந்தேன்னா அங்க என்ன ஆகும்? 10 பேர் பேசிட்டு இருந்தேன்னா அங்க வந்து வளவளன்னு பேசினா அங்க வந்து பொல்யூஷன் ஆகும். அப்போ irregular எப்ப பொல்யூஷன் ஆகும்? irregular. அப்புறம் நான் பீரியாடிக். பீரியாடிக் இல்லாம இப்ப எல்லாமே மொத்தம் இப்ப நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஜனகணமனை பாடுறோம். இந்த ஸ்கூல் பிரேயர் பண்றோம். அப்ப அத்தனை பேரும் நம்ம சத்தமா பாடுறோம். 100 பேர் 200 பேர் பாடுறோம். அப்ப அது வந்து பொல்யூஷன் மாதிரி தெரியும். நமக்கு வந்து எல்லாம் நல்லா நல்லா ஒரு மியூசிக்கா இசையா தெரியுது. அதே வந்து ஒரு 20 பேர் மாறி மாறி தாறுமாறி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு நாய்ஸ் பொல்யூஷன் இந்த மாதிரி பீரியட் நான் பீரியட் வைப்ரேஷன் வருது தெரியுது. அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த என்விரான்மெண்ட் பை லவுட் அண்ட் ஹார்ஷ் சவுண்ட்ஸ். அதான் இந்த சவுண்ட் தான் பை நாய்ஸ் பொல்யூஷன். அப்போ வேரியஸ் சோர்சஸ் இது என்னன்னா இது மாதிரி நிறைய இந்த சோர்சஸ் மூலமா வர்றது நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ நாய்ஸ் பொல்யூஷனுங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. irregular நான் பீரியட் வைப்ரேஷன். அப்போ டிஸ்டர்ப் ப்ரொடியூஸ் ஆகுது ஃப்ரம் த லார்ட் அண்ட் ஹார்ஷ் சவுண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதாவது நம்ம பேசுறது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் வைக்கலாம், ஒரு லவுட் ஸ்பீக்கர் வைக்கலாம், இல்ல ஒரு விஷயம். இப்போ வந்து இந்த அந்த நியூ இயர்ல வருது. இந்த நியூ இயர் வரும்போது நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றாங்க. ரொம்ப ஹை பிச்சில் வந்து பாட்டுல வச்சுட்டு வெளியில வந்து டான்ஸ் ஆட்டு இருப்பாங்க இல்லையா? அது எல்லாமே ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் எக்ஸாம்பிள் தான். அப்புறம் அது மட்டும் இல்ல பாரு, பிஸி ரோடு. இப்போ ஏர்பிளைன்ஸ் பக்கத்துல வந்து ஏர்போர்ட் இருந்தானா அந்த வீட்டுக்காரங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இந்த மிஷின் எல்லாம் ஓடுறது, அப்புறம் மிக்சர், அந்த கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது எல்லாமே என்ன ஆகுது? டியூன்டு ரேடியோ, ஈவன் நம்ம ரேடியோ கூட ரொம்ப சத்தமா வச்சா கூட அதுவும் நாய்ஸ் பொல்யூஷன் ரீசன் ஆகுது. அப்ப இது எல்லாமே நாய்ஸ் ரீசன் ஆகுது. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, கேட்டுக்கங்க. அப்ப யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ்க்கு என்ன ஆகும்? அப்புறம் கிராக் பட்டாசு. அதனால தீபாவளி கூட ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க. இந்த டைமுக்குள்ள நீங்க பட்டாசு வெடிச்சிடணும் சொல்றாங்க இல்லையா? அப்ப ஃபெஸ்டிவல் டைம்ல இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன் ஆகும். இப்ப நாய்ஸ் பொல்யூஷன் வந்து மெயின் முக்கியமா இது என்னன்னா பை ப்ராடக்ட் என்னன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், மாடர்ன் சிவிலைசேஷன். கேட்பாங்க வாட் இஸ் த ரீசன் ஃபார் நாய்ஸ் பொல்யூஷன்? இந்த 3 பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல உற்பத்தி பெருக்கம் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம வந்து நகரமயமாதல், அப்புறம் வந்து நம்மளுக்கு குடிமாற்றம் எல்லாம் மாறுது. சரி, இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹெல்த் அசார்ட்ஸ் ஆகுது. இது நல்லா பாருங்க. ஹெல்த் அசார்ட்ஸ் என்ன? உடல்நல தீமைகள் என்னன்னா நாய்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு இரிட்டேஷன் பண்ணும். அதுக்கு சத்தமா பேசிட்டே இருந்து என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும், தலைவலி வந்துடும், அப்புறம் பாரு நெர்வஸ்னஸ் வந்துடும், ரொம்ப படபடப்பா இருக்கு, ஹெட் ஏக். 4 விஷயம் நடக்குதா? இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி ஹெட் ஏக் கேட்கறதெல்லாம் இதுவும் ஒரு வகை காரணம் தான், நாய்ஸ் பொல்யூஷன் தான். பாருங்க பாரு எப்படி கை பிடிச்சிருக்கிறா பாருங்க. அவ்வளோ சத்தத்துல வந்து ஒரு ஆள் இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளவு இருக்கணும்? மேக்ஸிமம் வந்து அந்த 20 ஹெர்ட்ஸ் 20,000 தான், 20,000 ஹெர்ட்ஸ் தான். அதுக்கு மேல போன நம்மளால இயர் வந்து தாங்காது. சரியா? அப்போ லாங் டைம் எக்ஸ்போசர் இருந்தா நமக்கு என்ன ஆகும்? ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் சஸ்டன் எக்ஸ்போசர் ஆகும்போது நாய்ஸ் பொல்யூஷன் என்ன ஆகும்? ஒரே இருந்தால் லாஸ் ஆஃப் இயர். இன்னும் கூட நிறைய நான் பார்க்கலாம். இந்த மாவு மில் இருக்குது இல்லையமா? இந்த மாவு இந்த இதெல்லாம் நான் அரைச்சு கொடுப்பாங்க இல்லையா? இந்த ராகி, கோதுமை எல்லாம் இதுலயே கூட நிறைய அந்த மில்லுலயே ரொம்ப நேரம், அதாவது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு அங்கேயே வேலை செஞ்சா கூட அவங்களுக்கு என்ன ஆயிரும்? போக போக அவங்க காது வந்து இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ல பாதிக்கப்பட்டுரும், காது கேளாமை ஏற்பட்டுரும். அப்புறம் வந்து லவுடர் நாய்ஸ் வந்து என்ன ஆகுறோம்? ஹார்ட் அட்டாக் கூட அங்கே வாய்ப்பு இருக்குது, அன்கான்சியஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் என்னது? லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதே நேரத்துல என்ன ஆகும்? இப்ப இதே நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் வந்து பெர்சன்ஸ் பீஸ், ஒரு மன அமைதியே வந்து என்ன ஆயிரும்? அது வந்து நமக்கு கெடுத்துரும். இது மட்டும் இல்லாம முக்கியமான என்ன பாருங்க, அதாவது என்னன்னா முக்கியமானது என்ன ஆகும்? இங்க பாருங்க, டென்ஷன்ஸ் ரிசல்ட் இன் என்ன? ஹை பிளட் பிரஷர், ஷார்ட் டெம்பரேச்சர். எப்ப பார்த்தாலும் நம்ம சுடுசுடுன்னு இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இதுவும் ஒரு காரணம் தான். அது நாய்ஸ் நமக்கு சுத்தி வந்து பொல்யூஷன் இருந்துட்டு இருந்தாலே நம்மளுடைய தன்மையை மாறிடும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும், அப்புறம் பிளட் பிரஷர்லாம் ஜாஸ்தி வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற இடத்த நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட் வந்து கைட்லைன். இப்போ சோஷியல் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ல வந்து பொலிட்டிக்கல் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கரெக்டாக லவுட் ஸ்பீக்கர் வந்து அளவாக வைக்கணும்.
அப்புறம் ஆல் ஆட்டோமொபைல்ஸ் வந்து கரெக்டாக சைலன்சர் போட்டு ஒரு சிலர் பார்த்தோன்னா அதனால தான் சைலன்சர் வந்து இல்லாமல் வண்டி பண்ணும்போது ஃபைன் போடுவாங்க. ஒரு சிலர் பைக்கெல்லாம் நீங்கள் ரோட்டில் போய் பார்த்துக்கலாம். பயங்கரமாக சவுண்ட் கொடுத்துட்டு போகுது. அப்போ இந்த வந்து சைலன்சர் வாங்கி இதாக இருக்கும். அது வந்து அவங்க அதுக்கெல்லாம் ஃபைன் வசூலிப்பாங்க. அப்புறம் ஷுட் பி என்கரேஜ் டு ரிஃப்ரெயின் ஃப்ரம் எக்ஸசிவ் ஹார்க்கிங் ஒயில் டிரைவிங். இந்த ட்ரெயின் அப்போ ஹார்ன் அடிக்கிறதையோ என்ன பண்ணிக்கணும், முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் ஹோம் அப்ளையன்ஸு மெஷின் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஓடாத மெஷினு, பழைய மெஷின் இருந்தாலும் ரொம்ப சவுண்ட் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ரொம்ப வந்து ஒரு நல்ல புது மிஷின் வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் வராது. சரி. அப்புறம் இது எல்லா சிஸ்டமும் ஆப்ரேஷன் லோ வால்யூம்ல நம்ம வைக்கணும். நம்ம ரெசிடென்ட் ஏரியா வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹெவி வெஹிக்கிள்ஸ். நம்ம வீட சுத்தி இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வராம நம்ம பார்க்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்ப கிரீன் காரிடர் அப்படின்னா பெல் சவுண்ட் போய் செட்ட வரும். அது இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து எல்லாமே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து மூலமா அவங்களும் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நாய்ஸி ஃபேக்டரி சத்தம் போடுறது இருந்தா ரொம்ப அதிகமான சவுண்ட் ஃபேக்டரி எல்லாம் ரொம்ப தூரத்தில் வைக்கணும். இங்க வந்து நம்ம பீப்புள் வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம செக் பண்ண அடிக்கடி. இப்போ பீப்புள் என்கரேஜ் டு பிளான்ட் ட்ரீஸ். எல்லாத்துக்கு மேல என்ன பண்ணும், இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் மட்டும் இல்லை, இப்போ என்விரான்மெண்டல் எக்கோ கிளப்புக்கு எல்லாமே பிளான்ட் ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன ஆகுதுன்னா பிளான்ட் அதிகமாக வச்சுக்கும்போது என்ன ஆகும், அப்சர்விங் மெட்டீரியல்ஸ் லைக் கர்டைன்ஸ் அண்ட் குஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போது இப்போ வீட்டுக்கு ஸ்க்ரீன் போடுறது வெரிக்கன் இதெல்லாம் வந்து என்ன, இதுவும் ஒரு வகை நாய்ஸ் பொல்யூஷன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இப்போ இயரிங் லாஸ் எதுக்கு ஆகும், இது ஒரு முக்கியம் ஃபைனலாக பார்க்கறது. இந்த மாதிரி சிம்டம் இருந்தா நமக்கு இயர் லாஸ் ஆகிரும். நல்லா பார்த்துங்க. காது அடிக்கடி காது வலி வர்றது, அப்புறம் ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ஆர் ஃப்ளூயிட், நம்ம காதுல வந்து இந்த மாதிரி இந்த சீலில் வருதுல ஓவர் டைம் அந்த மாதிரி வருது. அப்புறம் காதுக்குள்ள அப்படியே ஒலி இந்த ரிங்கு சவுண்டு அப்படியே கோன்னு ஒரு சவுண்டு மாதிரி கேட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இருந்தேன்னா இயர் லாஸ்க்கு இருக்கும், நம்ம சிம்டமா இருக்கும். அதை இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். இப்போ எதனால இப்படி வருது அப்படின்னா இந்த ரீசன் இருக்கு தெரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிங், ஒரு ஏஜ் ஆனதுனால வரலாம். அப்புறம் இயர் இன்ஃபெக்ஷனால வரலாம். அப்புறம் செட்டன் மெடிசின்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி ஆயிடும், அதுவும் வரலாம். இப்போ ஜெனட்டிக் நம்ம பரம்பரை அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ மாமா யாராவது இருந்தாலும் அதுவும் வரலாம். இப்போ சிவியர் பிலோ டு தி ஹெட் என்னது, இது வந்து ப்ளோ அது நம்ம தலையில ஏதாவது நம்ம அடிப்படை ஏதாவது இதுல நம்ம ஒரு ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஏதோ நம்ம வீட்லயோ ஏதோ விழுந்து வச்சுங்க, இப்போ தலையில அடிபட்டோன்னா அதுவும் ஏதோ ஒரு வகையில ஒரு சில காலத்துல வந்து காதல் இந்த மாதிரி வரலாம். அப்புறம் லவ் நாய்ஸ் எப்பவுமே சத்தமா கேட்டே இருக்கிறது. சரியா? அப்ப இந்த மாதிரி இருந்தானா இந்த இது வரலாம். அப்போ முக்கியமா இந்த விஷயம் வந்து நீங்க நல்லா பாத்துருங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ சவுண்ட்ங்கிறது எதனால் உற்பத்தி ஆகுது பார்த்தோம், ப்ரொடியூஸ் பை வைப்ரேஷன். இது எங்கே இது மீடியம்ல வைப்ரேஷன் பார்த்தோம். இப்போ சவுண்ட் வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இல்லையா, டிரான்ஸ்மிட் வைப்ரேஷன் த்ரூ தி ஏர் டு எனி அதர் மீடியம். சரி. இந்த வேவ் மோஷன் வந்து ஒன்லி எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர் நாட் த பார்ட்டிகல். இதுல என்ன ஆகும், வேவ் மோஷன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும், வேவ் பார்ட்டிகல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிவ் பார்ட்டிகல் சேம் பேஸ் என்ன ஆகும், வேவ் லென்த். இப்போ வேவ் லென்த் என்ன, ஒரு பார்ட்டிகளுக்கோ இன்னொரு பார்ட்டிகளும் நடுவில் இருக்கிற தூரம், அவ்வளவுதான். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வைப்ரேஷனுங்கிறது என்ன, the time taken by vibrating particle to complete one vibration is known as the time period. டைம் பீரியட்னா ஒரு பார்ட்டிக்கல் அடுத்த பார்ட்டிக்கல் ஒரு வைப்ரேஷன் ஒரு தடவை அதிர்னா அதிர்வு என்ன ஆகும், ஒரு தடவை ஏற்படும் அதிர்வு வந்து என்ன ஆகுது, பேர் என்ன, ஒன் வைப்ரேஷன். இது வந்து டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் ஆஃப் வேவ் டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து 1 செகண்ட். இப்போ ஹையர் த ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து ஹையர் வித் த பிச். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தானா பிச்சும் அதிகமாக இருக்கும். இப்போ சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது எதனால இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய ஈரப்பதம் அந்த இமிடியேட்டி இன்க்ரீஸ் வந்து ஆக என்ன ஆகும், அதுவும் இந்த சவுண்ட் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. அப்புறம் மியூசிக் வந்து ப்ரொடியூஸ் பை என்ன, ரெகுலர் பேட்டர்ன் வைப்ரேஷன். இதே ரெகுலர் பேட்டர்ன் இல்லாம இர்ரெகுலர் ஆனா அது மியூசிக்னு சொல்றது இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம், நாய்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அப்ப நாய்ஸுக்கும் மியூசிக்கும் என்ன வித்தியாசம்னா, அது ரெகுலரா வந்தா அது வந்து மியூசிக், இர்ரெகுலரா வந்தா அது வந்து நாய்ஸ். இப்போ நம்ம எப்படி ஃப்ரீக்வன்சி கேட்குறோம், 20 to 20,000 இதுதான் நமக்கு ஆடிபிள். அப்போ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 20,000 எதை கேட்குறோம், அல்ட்ராசானிக்கு. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தேன்னா அது வந்து இன்ஃப்ராசானிக். ஓகே. ஸோ இந்த டாபிக் வந்து நல்லா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து விடாம இது வந்து ரிவிஷன் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு நம்ம இதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களோட இந்த டவுட் செஷன்